அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு ஆன்மீக செய்தியை பற்றி நான் சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அறிந்த விஷயங்களை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கலான்னு சொல்லலான்னு வந்தேன். ஒவ்வொரு கோயிலுக்கும் தலைவரிச்சம்னு ஒன்று இருக்கும். நான் இங்கே கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயிலில் 8 ஸ்தலவிருட்சங்கள் இருக்குது. அதை பற்றி அது கொஞ்சம் அதிசயமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்ட்டு வந்தேன். அந்த காலத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் தான் ஆலயம்லாம் உருவானதாம். அந்த மாதிரி அடர்ந்த வனப்பகுதியெல்லாம் நகரங்களாக மாறினப்ப அந்தந்த ஏரியாவில் எந்த மரம் அதிகமாக இருக்கோ அந்த மரத்தையே அந்த கோயிலோட ஸ்தலவிருட்சமாக வச்சுருந்துருக்காங்க. கும்பகோணம் அருகில் திருவிசநல்லூர்ன்ற ஒரு ஊரில் இந்த சிவயோகநாதர் சுவாமி கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் தான் நான் சொன்ன அந்த 8 ஸ்தலவிருட்சங்கள். அந்த ஸ்தலவிருட்சங்கள் என்னென்னா வன்னி, புன்னை, ஆள், அரசு, வேம்பு, மகிழ மரம், வில்வத்தில் 2 இருக்குது. அந்த வில்வ மரங்கள் 2, நெல்லி 8 மரங்கள், புன்னை 8 மரங்கள் ஸ்தலவிருட்சமாக இருக்குது. அந்த சுவாமி பேர் சிவயோகநாதர் சுவாமி. அந்த சுவாமி கிட்ட 7 முனிவர்கள் சரணாகதி அடைந்திருக்காங்க. அதனால அவரோட தலையில 7 சடை இருக்கும்னு சொல்லுவாங்க. பின்பக்கம் அந்த கோயிலோட பின்பக்கம் தென்புறத்தில் மதில் சுவரில் ஒரு சூரிய ஒளி கடிகாரம்னு ஒன்று இருக்குது. 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சூரிய ஒளி கடிகாரம் இருக்குது. அது காலத்தை காட்டும். கரெக்டாக காலையில் 6லேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரத்தை கரெக்டாக காட்டும். அதில் நடுவில் ஒரு பித்தளையால் ஆணி ஒன்று இருக்கும். அந்த சூரிய ஒளி அந்த ஆணி மேலே பட்டு அதனுடைய நிழல் எந்த எண்ணில் விழுதோ அதுதான் அந்த நேரம்ன்றது சொல்லுவாங்க. அது அந்த காலத்திலேயே தமிழர்கள் வானவில் அறிவியலில் அவ்வளோ வல்லுநர்களாக இருந்திருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. அப்புறம் ஒரு சதுர்கால பைரவர் 4 பைரவர் இருக்காங்க. ஒரு யுகத்துக்கு ஒரு பைரவர்ன்ற கணக்கில் 4 பைரவர் இருக்காங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் அந்த கோயிலில். அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிரை அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால நேரம். இந்த நேரத்துலலாம் மிளகு விளக்கு போடுறது, மிளகு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான கோயில். அது மாதிரி ஒரு பெருமாள் லக்ஷ்மி நாராயணர்னு இருக்காங்க. அவங்க மடியில் அவரோட நாராயணர் மடியில் மகாவிஷ்ணு மடியில் லக்ஷ்மியை வச்சுருக்காங்க. அதனால லக்ஷ்மி நாராயணன்ற பேரில் இருக்கார். அவர் திருவோண நட்சத்திரம், ஏகாதசி, சனிக்கிழமை இதெல்லாம் நெய்தீபம் ஏற்றினா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் துன்பமெல்லாம் விலகி கல்யாணம்லாம் நல்லபடியாக முடியும், குழந்தை பேர் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த சிவயோகநாதர் சுவாமி சன்னதியில் அதெல்லாம் நடத்துகிறாங்க. குழந்தை பேர் கிடைக்க திருவியநல்லூர், திருவிசநல்லூர் நம்ம சொல்கிறோம். அதனுடைய பேர் திருவியநல்லூர். அந்த ஊர் கோயிலில் வேண்டிக்கிறது அவ்வளோ பலன் கிடைக்கின்றது. அந்த காலத்திலேயே சுந்தர சோழ பாண்டியன்றவர், சுந்தர சோழ மன்னன், அந்த அரசனுக்கு குழந்தை பேர் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான பசு தங்கத்தால் செய்து அதன் பின்வழியே உள்ளே போய் வாய் வழியே வெளியில் வந்தாராம். அதனுடைய பலனாக அவருக்கு ஒரு மகன் பிறந்து அதுக்கு பிறகு அந்த தங்கத்தாலான பசுவை பிரித்து எல்லா ஆலயங்களுக்கும் தானமாக கொடுத்தாராம். அது இன்னைக்கும் அந்த தங்கத்துக்கு பதிலாக இன்னைக்கும் கணவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் கணவர் போய் அவருடைய எடைக்கு எடை நெல் தானமாக கொடுத்தா கண்டிப்பாக குழந்தை பேர் இருக்கும்ன்றது ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்பெஷல் அந்த கோயிலில். கொடிமரம் நேராக உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு கொடிமரம் இருக்கும், அடுத்தது நந்தி இருக்கும், அடுத்தது பலிபீடம் இருக்கும், அடுத்த நந்தி இருக்கும். கொடிமரம், அடுத்த பலிபீடம், அடுத்த நந்தி இருக்கும். இந்த கோயிலில் என்ன சிறப்புனா எடுத்தோடனே போனது உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு நந்தி இருக்கும், அப்புறம் கொடிமரம், அப்புறம் தான் பலிபீடம் இருக்கும். அந்த நந்தியும் காது கொடுத்து ஏதோ கேட்குற மாதிரி வலது பக்கம் தலையை சாய்ச்சி இருக்கும், காது செவி கொடுத்து கேட்குற மாதிரி. அந்த மாதிரி அது ஒரு ஸ்பெஷல் அந்த கோயிலில். இந்த கோயில் இறைவனை வழிபடுவதால் குரு தோஷம் நீங்கும். இந்த ஊரில் ஸ்ரீதர ஐயாவாள்ன்றவர் வீட்டில் கங்கை பொங்கி அவர் இந்த ஊரோட பிறந்த இடம்ன்றது ஒரு பெரிய ஸ்பெஷலு. கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் அவர் வீட்டு கிணத்துல கங்கை பொங்கி பிரவாகம் எடுத்து ஓடும். அதை குளிக்கிறதுக்கு அதை கங்கா ஸ்தானம் பண்ணுறதுக்குன்ட்டு நிறைய ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் அங்கே வருவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் அந்த ஊரில் நடக்கும். இது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா காலையில் 7:30லேருந்து மதியம் 12 வரைக்கும் திறந்திருக்கும், சாயந்தரம் 4லேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அந்த கோயில். இது எங்கே இருக்குன்னா
கும்பகோணத்துலேருந்து சூரியனார் கோவில் போகிற வழியில் வேப்பத்தூர் வழியாக போகும்போது அந்த 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 இடத்துல இருக்க திருவிசைநல்லூர்ன்றது கொஞ்சம் உள்ளே போகும். அது பக்கத்திலேயே திருத்து தேவன்குடின்னு ஒரு கோயில் இருக்கு. அதுவும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் தான். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். விஞ்ஞான சம்பந்தர் இயற்றியுள்ள பதிகத்தில் இந்த கோயிலை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பதிகத்திலும் நீர்வளம் மிக்க திருவேநல்லூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் அந்த கோயிலோட சிறப்பு. எனக்கு தெரிஞ்ச தகவல்கள், ஆன்மீக தகவலில் இது ஒன்றும். உங்களுக்கும் உங்க கூட இதை பகிர்ந்ததில் எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி.